ஓம் சார். சரியா சார். சரி ஓகே. எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஆல்ரெடி தரம் 8க்கு 2 பாடங்கள் முடிஞ்சு இன்னைக்கு 3வது பாடம் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம், உங்களுக்கு கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, அப்ப நாங்க இணைந்திருக்கிறது சக்சஸ் ஆன்லைன் பாடசாலை, சக்சஸ் ஆன்லைன் ஸ்கூல்ல. அப்ப தொடர்ந்து 4வது வருடத்துல வெற்றி நடையோடு நாங்கள் அந்த பயணத்தை போய் கொண்டிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு தரம் 8க்கு கொண்டு வந்திருக்க பாடம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, முதலாம் தவணையில அலகு 3 கோணங்கள். ஓகேவா? சரி. அப்ப தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, கோணங்கள் மகன். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, கோணங்கள். சரியா? சரியா? தலைப்பு வந்து கோணங்கள். ஓகே, பேசுங்க. கோணங்கள் தலைப்பு, 3வது பாடம். ஓகே சார். சரி, அப்ப இந்த பாடத்தை கற்பதன் மூலமாக நிறைய விடயங்கள், அதிகமான விஷயங்கள் உங்களிடம் ஆற்றல்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. சரியா? உங்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப அந்த வகையில நிரப்பு கோணங்கள், மிகை நிரப்பு கோணங்கள், அடுத்துள்ள கோணங்கள், குத்தெதிர் கோணங்கள் ஆகியவற்றை இனங்காண்பதற்கும், நிரப்பு கோணங்கள், மிகை நிரப்பு கோணங்கள், அடுத்துள்ள கோணங்கள், குத்தெதிர் கோணங்கள் ஆகியவற்றை இனங்காண்பதற்கும் ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளியை சுற்றி, நேர்கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளியை சுற்றி நேர்கோட்டின் ஒரு பக்கத்தில் இருக்கும் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என இனங்காண்பதற்கும், ஒரு புள்ளியை சுற்றி உள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. ஒரு நேர்கோடுல உள்ளது 180 பாகை. ஒரு புள்ளியை சுற்றி பார்த்தா, சரியா, ஒரு புள்ளி, ஒரு வட்டம் 360 பாகையை இனங்காண்பதற்கும், இரு நேர்கோடுகள் இடைவெட்டும் போது உண்டாகும் குத்ததிர் கோணங்கள் பருமனில் சமம் என இனங்காண்பதற்கும், கோணங்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப இந்த பாடம் முடியும் பொழுது இந்த விஷயங்கள்ல நீங்க தேர்ச்சி பெற்றிருப்பீங்க அப்படின்னு இங்க எதிர்பார்க்கப்படுகின்றது. சார், வாங்க பாடத்துக்கு போகலாம். அப்ப நான் உங்களுக்கு இதுல தரம் 7ல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கற்பிச்சிட்டேன். சரியா? அதெல்லாம் இங்க வைக்கல, பெருசா பேச மாட்டேன். கோணம்னா என்னன்னு உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன். கோணம் ஒன்றை இவ்வாறு இனங்காண்றன்னு நாங்க படிச்சிருக்கிறோம். செங்கோணம்னா என்னன்னு படிச்சிருக்கிறோம். கோணங்களோட வகைகள், இந்த செங்கோணத்தை வைத்து கொண்டு தான் எல்லா கோணங்களையும் இனங்காண்றது அப்படிங்கிற விஷயங்களை நாங்க பார்த்திருக்கோம். அப்ப அது மேலோட்டமா கொஞ்சம் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அதை நோட் பண்றதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா டைம் தந்து கொண்டிருக்க மாட்டேன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப இங்க ஆல்ரெடி படித்த சில விஷயங்களை நுனிப்புள் மேய்ந்து கொண்டு போவேன். அதாவது மேலோட்டமா உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் தந்து கொண்டு போவேன் ஞாபகப்படுத்துவதற்காக. ஆகவே அதை நோட் பண்றதுக்கு வாய்ப்புகள் கேட்காதீங்க. சார், அப்ப எங்களுக்கு இதுல குத்தெதிர் கோணங்கள் வரைக்கும் தலைப்புகள் நான் வச்சு கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு படிப்பிக்கிறேன். சார், முதலாவது மயன், 2 நேர்கோடுகள், ஒரு நேர்கோடை வச்சுக்கிட்டு ஒரு கோணம் உருவாகாது. 2 நேர்கோடுகள் சந்தித்துக் கொள்ளுமா இருந்தா, 2 நேர்கோடுகள் சந்தித்துக் கொள்ளுமாக இருந்தா உருவாகிறத நாங்க சொல்லுவோம் கோணம் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளும் போது உருவாகுவது கோணம் எனப்படும். அப்ப ஏபிங்கிற ஒரு நேர்கோடும் ஏசிங்கிற ஒரு நேர்கோடும், அப்ப 2 நேர்கோடுகள் ஒரு புள்ளியில சந்திச்சு இருக்குது. அதனால உருவாகி இருக்கிற கோணம் இங்க பிஏசி, அப்படி சிஏபி, 2 விதிகள்ல வாசிக்கப்படும். ஆகவே அப்ப இந்த சிவப்பு நிறத்தால காட்டப்பட்டிருக்கிற இந்த பகுதி கோணம் என்று அழைக்கப்படும். சரியா? அப்ப ஒரு கோணத்தை எப்படி நாங்க இனங்காண்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா,
ஒரு கோணத்துல சரியா இரண்டு நேர்கோடுகள் சந்திக்கிற அந்த புள்ளி உச்சி என அழைக்கப்படும். அப்ப எப்பயுமே ஒரு கோணத்தை குறித்து நிற்கிறது உச்சி தான் குறித்து நிற்கும். அப்ப உச்சி தான் அங்க மெயினா இருப்பார், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்ப அந்த உச்சியை ஏற்படுத்துபவர்கள் ரெண்டு நேர்கோடுகள். அந்த நேர்கோடுகளுக்கு இன்னொரு பெயர் புயம் எனவும் அழைக்கப்படும். அந்த ரெண்டு நேர்கோடுகளுக்கு ஒரு பெயர் இங்க சொல்லலாம், புயம். அப்ப இரண்டு புயங்கள் ஒரு இடத்துல சந்திக்கும் பொழுது உருவாகிற அந்த இடைவெளி, அந்த பகுதி, அந்த அளவு, அது இங்க கோணம் என அழைக்கப்படும். அப்ப எப்பயுமே கோணம் கொண்ட இனம் காண்றதுக்கு நாங்க ரெண்டு புயத்தையும் ஒரு உச்சியையும் அங்க பயன்படுத்தும். அப்ப ரெண்டு புயங்கள் ஒரு உச்சியில சந்திக்குமாக இருந்தா அந்த பகுதி கோணம் என்று இங்க சொல்லப்படும். இது ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க சார். அப்ப இங்க இரண்டு நேர்கோடுகள் ஒரு உச்சியில சந்திச்சிருக்குது. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு கோணம் உருவாக்கும் பொழுது அந்த கோணத்தின் பெருமானம் சரியாக 90 பாகை காணப்படுமாக இருந்தா சரியா, இரண்டு நேர்கோடுகள் ஒரு உச்சியில சந்திக்குது, ஒரு புள்ளியில சந்திக்குது. இரண்டு புயங்கள் ஒரு புள்ளியில சந்திக்குது. அப்படி ஒரு புள்ளியில சந்திக்கும் பொழுது உருவாகிற கோணத்தின் பருமன், பெருமானம், கோணத்தின் பருமன் அப்படி கோணத்தின் பெருமானம் 90 பாகை. 90 போட்டு இடது பக்க மேல் மூலையில ஒரு சின்ன புள்ளி வச்சிருந்தா அது பாகைக்கான குறியீடு. அப்ப இங்க 90 பாகை. இப்படி பருமன், பெருமானம் 90 பாகை கொண்டு காணப்படுமா இருந்தா இந்த கோணங்களுக்கு சிறப்பு பெயர் செங்கோணம் என அழைக்கப்படும். இது ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? 90 பாகை உடைய கோணம் செங்கோணம். அப்ப இதுகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இந்த 90 பாகை, இந்த செங்கோணத்தை வைத்துக் கொண்டு தான் நாங்க கோணங்கள் ஒவ்வொன்றையும் வகைப்படுத்துறோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, கோணங்கள் ஒவ்வொன்றையும் வகைப்படுத்துறோம். அப்ப அந்த வகையில 90 பாகையை விட குறைவாக உள்ள கோணங்கள் சரியா 89, 88, 87, 86 இப்படி 0ல இருந்து 89 வரை காணப்பட்டா அல்லாட்டி 0த்திற்கும் 90க்கும் இடைப்பட்ட கோணங்கள் கூறுங்கோணங்கள் என அழைக்கப்படும். என்ன கோணங்கள்? கூறுங்கோணங்கள். அப்ப செங்கோணத்தை விட சிறிய கோணங்கள், 90 பாகையை விட குறைவான கோணங்கள், பருமனை உடைய கோணங்கள் சரியா கூறுங்கோணம் என அழைக்கப்படும். அடுத்து செங்கோணம் ஆல்ரெடி இப்ப சொல்லியாச்சு. 90 பாகையில இருந்து சரியா 90 பாகை, அதே நேரத்துல 179 பாகை சரியா. அப்ப 91, 92 அப்படி வரும். அப்ப 90க்கும் 180க்கும் இடைப்பட்டது விரிகோணங்கள் என கூறப்படும். சரியா, விரிகோணம். அப்ப முதலாவது கூறுங்கோணம், இரண்டாவது செங்கோணம், மூன்றாவது வகை விரிகோணம். சரியா 180 பாகை காணப்படுமா இருந்தா ரெண்டு செங்கோணங்களோட கூட்டுத்தொகை 90ஐயும் 90ஐயும் கூட்டினா 180. அப்ப 180 சரியாக எக்குரேட்டாக 180 பாகை காணப்படுமா இருந்தா அது நேர்கோணம், நேர்கோடு என அழைக்கப்படும். நேர்கோணம் என அழைக்கப்படும். அப்ப குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், அடுத்தது நேர்கோடு. சரியா, நேர்கோணம். அப்ப 180 பாகைக்கு மேல காணப்படுமாக இருந்தா 180 பாகையை விட மேல காணப்படும், அதிகமாக காணப்படுமா இருந்தா அந்த கோணங்கள் பின்வளை கோணங்கள் என அழைக்கப்படும். என்ன கோணங்கள்? பின்வளை கோணங்கள். அப்ப பாத்துக்கோங்க, கோணங்கள்ல முதலாவது குறுங்கோணம், இரண்டாவது செங்கோணம், மூன்றாவது விரிகோணம், நாலாவது நேர்கோணம், அஞ்சாவது பின்வளை கோணம். என்ன கோணம்? பின்வளை கோணம். இந்த 5 வகைகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி மகள், சொல்லுங்க. சார், 180 பாகையை விட அதிகமானதானே பின்வளை கோணம். 300 பாகை 180க்கும் 300 பாகை இடைப்பட்ட கோணமா சார்? 180 பாகைக்கும் 360 பாகைக்கும் இடைப்பட்டது.
180 பாகைக்கும் 360 பாகைக்கும் இடைப்பட்டது. அப்படி 180 பாகையை விட அதிகமாக காணப்படுமாக இருந்தா பின்வளை கோணம் அப்படியும் சொல்லலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. 360 பாகையும் பின்வளை கோணமா சார்? 360 பாகை என்பது ஒரு புள்ளி. ஓகே சார். 360 பாகை என்பது ஒரு புள்ளி. ஆகவே 360க்கு கீழே உள்ளது. அதுகள் இங்க நினைக்கிற ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க சார். ஓகே, அப்ப இதெல்லாம் நாங்க தரம் சரியா 7ல பார்த்த சில விஷயங்கள் சார். அப்ப இது அவ்வளத்தையும் ஒரே அட்டவணையில, இந்த அட்டவணை நாங்க ஆல்ரெடி அடிச்சிருக்கிறோம். உங்களோட தரம் 7 கோப்பியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். கூறுங்கோணம் என்பது 90 பாகையிலும் குறைவாக காணப்படுமா இருந்தால் அது கூறுங்கோணம் எனப்படும். செங்கோணம் பருமன் 90 பாகை உள்ள கோணம் செங்கோணம். விரிகோணம் 90லும் கூடியதும் 180லும் குறைந்ததும், அதாவது 90க்கும் 180க்கு இடைப்பட்டது விரிகோணம் எனப்படும். சரியா 180 பாகை காணப்படுமா இருந்தால் அது நேர்கோணம். அடுத்தது 180க்கும் 360க்கு இடைப்பட்டு காணப்படுமா இருந்தா அது பின்வளை கோணம். அப்போ ஒரே பார்வையில இங்க பார்த்தாச்சு. ஓகேவா சார்? அப்ப 5 வகையான கோணங்கள் காணப்படுதுங்கிற ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. எத்தனை வகையான கோணங்கள்? 5 வகையான கோணங்கள். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். ஒரு கோணம் என்பது 2 நேர்கோடுகள் ஒரு புள்ளியில சந்திச்சாதான் கோணம். இப்படி இருந்தா கோணம் இல்லை, சந்திக்கோணம். இப்படி சந்தித்தா கோணம் உருவாகும். அப்படி ஒரு கோணத்தை இனங்காண்றதுக்கு ஒரு உச்சியும் 2 புயங்களும் தேவை. ஒரு உச்சியும் 2 புயங்களும் இருந்தா தான் அது ஒரு கோணமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி ஒரு கோணம் உருவாக்கப்படும் பொழுது அதன் பருமன் 90 பாகை சரியா காணப்படுமா இருந்தா அது செங்கோணம். சரியா, செங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கில எழுத்துல சரியா, ஆங்கில எழுத்துல ஏல், தமிழ் எழுத்துல டானா எழுத்து. இதுகள் ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அப்படியாப்பட்ட செங்கோணத்தை நாங்க இனங்கண்டுட்டோம்னா 90 பாகை விட குறைவாக காணப்படுமா இருந்தா அந்த கோணங்களுக்கு பெயர் குறுங்கோணம். 90 பாகைக்கும் 180 பாகைக்கும் இடையில இருந்தா அது விரிகோணம். சரியா 180 பாகை காணப்படுமா இருந்தா அது நேர்கோணம். 180 பாகைக்கும் 360 பாகைக்கும் இடையில காணப்படுறது பின்வளை கோணம். ஓகே தானே? ஓகே சார். சார் ஓகே சார். அப்ப இப்படியாப்பட்ட பயிற்சிகளும் ஆல்ரெடி நாங்க செய்திருக்கிறோம். அப்ப முதலாவது கடிகாரத்துல உள்ளது என்ன கோணம்? செங்கோணம். செங்கோணம். இரண்டாவது கடிகாரம் நேர்கோணம். நேர்கோணம். மூன்றாவது கடிகாரம் குறுங்கோணம். நாலாவது கடிகாரம் விரிகோணம். அஞ்சாவது கடிகாரம் பின்வளை கோணம். பின்வளை கோணம். ஆறாவது கடிகாரம் குறுங்கோணம். சரி, அப்ப இதுகள் பகுதி 1க்கு வரும். இதுகள் கொஞ்சம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். ஓகேவா? ஓகே சார். சரியா? சரி, இப்ப நான் நேரடியா தரம் 8 தலைப்புக்கு இப்ப நான் போறேன். சரியா, தரம் 8 தலைப்புக்கு நான் வர போறேன். சரி, தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க நிரப்பு கோணங்கள். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க நிரப்பு கோணங்கள். சரியா மகள்? ஓகே சார். சார், நிரப்பு கோணம்னா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நிரப்பு கோணம்னா சோடியா காணப்படும் 2 கோணங்களை வைத்துக் கொண்டு தான் நிரப்பு கோணத்தை சொல்லலாம். எத்தனை கோணங்கள்? 2 கோணங்கள். ஒரு கோணத்தை வச்சுக்கிட்டு நிரப்பு கோணம் சொல்ல முடியாது. கட்டாயம் 2 கோணங்களாக இருக்கணும். அப்ப 2 கோணத்தின் கூட்டுத்தொகை 90 பாகையா இருக்கணும். 2 கோணங்களோட கூட்டுத்தொகை 90 பாகை காணப்படுமா இருந்தா சரியா, அந்த 2 கோணங்களும் நிரப்பு கோணங்கள் அப்படின்னு வரையறுக்கப்படும். இப்ப இங்க 2 உதாரணம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. முதலாவது உதாரணத்தை பாருங்க. ஒரு கோணம் ஏபிசி. அப்ப ஏபிங்கிற ஒரு புயம், பிசிங்கிற ஒரு புயம்,
ஆகவே 2 புயம் இருக்குது, பிங்கிற ஒரு உச்சி இருக்குது. அதன் பருமன் 40 பாகை. எத்தனை பாகை? 40 40 பாகை. அதே இடத்துல பிக்யூங்கிற ஒரு புயம், சரியா, கியூஆர்ங்கிற ஒரு புயம், கியூங்கிற ஒரு உச்சி, அதன் பருமன் 50 பாகை. அப்ப இங்க 2 கோணங்கள். எத்தனை கோணங்கள்? 2 கோணங்கள். இப்ப இந்த 2 கோணத்தின் கூட்டுத்தொகை 40ஐயும் 50ஐயும் சேர்த்தா எத்தனை வரும்? 90. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, 2 கோணங்களோட கூட்டுத்தொகை 90 பாகை வருமா இருந்தா, பெருமானம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கூட்டுத்தொகை 90 வரும். அதுதான் இங்க ரூல்ஸ். சரியா? 41 49 நோ ப்ராப்ளம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கட்டாயம் கூட்டுத்தொகை எத்தனை பாகை வரணும்? 90 பாகை வரும். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும், 2 கோணங்களின் கூட்டுத்தொகை 90 பாகை வருமா இருந்தா அந்த 2 கோணங்களும் நிரப்பு கோணங்கள் எனப்படும். என்ன கோணங்கள் எனப்படும்? நிரப்பு கோணம். சரியா? நிரப்பு கோண சோடி அப்படின்னு சொல்லுவோம். நிரப்பு கோண சோடி. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும், இங்க நிரப்பு கோணம் என்பது 90 பாகை வரணும். அது 90 பாகை வந்தா தான் நிரப்பு கோணம். இப்ப 2வது படத்தை பாருங்க. 2வது படத்துல மொத்தம் 3 கோணங்கள் இருக்குது. ஒரு பெரிய கோணம், 2 சின்ன கோணம். 2 சின்ன கோணங்களை மட்டும்தான் இங்க நாங்க பார்க்கணும். பெரிய கோணத்தை நம்ம இங்க பார்க்கலாம். சின்ன 2 கோணத்தை தான் பார்க்கணும். இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். இப்படிதான் நாங்க பார்ப்போம். அப்ப XOY அப்படிங்கிற ஒரு கோணம், XOY, அடுத்தது YOZ, இந்த 2 கோணம். சரியா? இந்த 2 கோணம் 90 பாகை. அப்படின்னா பெரிய கோணம் எத்தனை பாகை? XOZ எத்தனை பாகை? அடையாளம் தந்திருக்காரு. இப்படி காணப்படுறதுல இப்படி ஒரு அடையாளத்தை போட்டா இது எத்தனை பாகை? 90 பாகை. அப்ப இங்க ஒரு அடையாளம் தந்திருக்காரு தானே? இதுல அதுல தந்திருக்காரா இல்லையா? தந்திருக்காங்க. அப்ப பெரிய கோணம் 90 பாகை. அப்ப பெரிய கோணம் இங்க 90 பாகை வாரனால அந்த கோணத்தை 2ஆ கத்திரிக்கோல்ல வெட்டுங்க. இப்ப 2ஆ வெட்டி எடுத்ததுக்கு பிற்பாடு அப்ப 2 துண்டையும் சேர்த்தா 90 வருமா வராது? வரும். அவ்வளவுதான் இங்க விளக்கம். அப்ப இந்த முதலாவது படத்துல பருமன் தந்திருக்காரு, 2வது படத்துல கூட்டுத்தொகையை தந்திருக்காரு. ஆல்ரெடி பெரிய கோணத்தின் பருமன் 90 பாகைன்னு தந்து போட்டு இப்ப XOYயும் YOZம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா XOYயையும் YOZையும் கூட்டுனா நிச்சயமாக 90 பாகை வரும். ஏன்னா வெள்ளனைக்கே தந்துட்டார் தானே அந்த பெரிய கோணம் 90 பாகைன்னு சொல்லி. அப்ப வெள்ளனைக்கே பெரிய கோணம் 90 ஆயிருந்தா அதுல சிறிய கோணங்கள் எத்தனை வெட்டினாலும் அது அவ்வளத்தையும் சேர்த்தா 90 வரும் கட்டாயம். இதுதான் இங்க விளக்கம். அப்ப என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, நிரப்பு கோணங்கள் என்பது 2 கோணங்களை ஒரு சோடியா எடுக்கணும். 2 கோணங்களை ஒரு சோடியா எடுக்கணும். அந்த 2 கோணத்தின் பெருமானத்தை கூட்டும் பொழுது அந்த ஒரு சோடி 90 பாகையை ஏற்படுத்துமா இருந்தா 89 அல்ல, 91 அல்ல, சரியா 90, சரியா 90 பாகையை ஏற்படுத்துமா இருந்தா அந்த 2 கோணங்களும் நிரப்பு கோணங்கள் எனப்படும். ஓகேவா? ஓகே சார். சரி, அதை நோட் பண்ணுங்க. இன்னும் டைம் வேணுமா யாருக்காவது? எக்ஸ்ட்ராவா டைம் எடுக்காதீங்க நோட் பண்றதுக்கு. ஓகே சார். நம்ம கையில 1 hour தான் டைம் இருக்குது. 1 hourக்குள்ள நிறைய விஷயங்கள் பார்த்து கொள்ளணும். அதனால எக்ஸ்ட்ராவா டைம் எடுக்காதீங்க. சரியா? சார், அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்க ஏபிசியும் பிக்யூஆரும் 90 பாகை வருது.
இங்க XOYயையும் YOZயையும் கூட்டினா 90 பாகை வருது. ஆகவே கோணம் ஏபிசி கோணம் PQR ஆகியன ஒரு நிரப்பு கோண சோடி ஆகும். சரிதானே? அதே போல கோணம் XOY கோணம் YOZ இந்த ரெண்டு கோணங்களும் ஒரு நிரப்பு கோண சோடி ஆகும். சரியா? காரணம் ரெண்டுக்கும் எத்தனை பாகை வருது கூட்டுத்தொகை? 90 பாகை வரும். அப்ப இரண்டு கோணங்களை கூட்டும் பொழுது 90 பாகை வருமா இருந்தா அந்த ரெண்டு கோணங்கள் என்னவாக காணப்படும்? நிரப்பு கோணங்களாக காணப்படும். சரியா? கிளியரா இப்ப? சார் அப்ப கீழே உள்ள இந்த விளக்கத்தை எழுதி கொள்ளுங்க. கீழே உள்ள இந்த விளக்கத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. கோணம் ஏபிசி கோணம் PQR ஆகியன ஒரு நிரப்பு கோண ஜோடியாகும். கோணம் XOY கோணம் YOZ ஆகியன ஒரு நிரப்பு கோண ஜோடி ஆகும். ஓகே தானே? சரியா மகள்? ஓகே சார், எழுதியாச்சு சார் சார் அப்ப இதுல இருந்து நாங்க எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னா ஒரு கூறுங்கோண சோடியின் சோடினா எத்தனை பிள்ளைகள்? இரண்டு. சோடினா ரெண்டு. அப்ப கூறுங்கோணங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். வேற எதுக்கு இது பொருந்தாது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கூறுங்கோண சோடியின் கோணங்களின் கூட்டுத்தொகை 90 பாகை எனின் அக்கோணச்சோடி நிரப்பு கோணச்சோடி எனப்படும். என்ன எனப்படும்? நிரப்பு கோணச்சோடி. அப்போ ஒரு கோணத்தை வச்சுக்கொண்டு நிரப்பு கோணம் சொல்ல முடியுமா? இல்ல சார். அப்ப ரெண்டு கோணங்கள் இருக்கணும் கட்டாயம். அப்படி ஒரு கோணத்தின் பருமன் தந்திருக்கணும். ஒரு கோணத்தின் பருமன் கட்டாயம் செஞ்சிருக்கணும், தந்திருக்கணும். இப்ப ஒரு கோணத்தின் பருமன் 35 பாகைன்னு தந்திருக்காரு. ஒரு கோணத்தின் பருமன் 35. இப்ப நிரப்பு கோணம் எவ்வளவு? 90ல இருந்து 35 என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப 35 நிரப்பு கோணம் எத்தனை? 25. நல்லா பாருங்க சார், 55. 55 பாகை. சரியா? 90 பாகையில இருந்து 35 கழிப்பீங்க. 55 பாகை அப்படி சொல்லுது. இப்ப 60 பாகைன்னா நிரப்பு கோணம் எவ்வளவு? 30 பாகை அப்படி சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சரி, இந்த நோட்டை நோட் பண்ணியாச்சா? ஒரு கூறுங்கோண சோடியின் கோணங்களின் கூட்டுத்தொகை 90 பாகை எனின் அக்கோணச்சோடி நிரப்பு கோணச்சோடி எனப்படும். ஓகே சார், எழுதியாச்சு சார். இன்னும் டைம் ஏறுமா இருக்காது? மகள் சரியா? சார் அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நோட் பண்ணியாச்சு. இதை நான் ரிப்பீட் பண்றதுக்காண்டி இப்ப டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இதை ரிப்பீட் பண்றதுக்காக வேண்டி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். திரும்ப நோட் பண்ண இல்ல. அப்ப பாருங்க, முதலாவது படம். சரியா? கோணம் ஏபிசி 40 பாகை, கோணம் PQR 50 பாகை. அப்ப இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா 90 வருது. ஆகவே இப்படி 90 வாரனால இந்த இரண்டு கோணங்களும் நிரப்பு கோணங்கள் என அழைக்கப்படும். அதே போல இங்க பாருங்க, XOY கூட்டல் YOZ சமன் 90 பாகை. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தந்திருக்கா, எங்களுக்கு வெள்ளனைக்கே எங்களுக்கு தந்திருக்காரு அன்னைக்குல 90 பாகை தான் அப்படின்ட்டு. அப்ப கூட்டுத்தொகை 90 ஆவதற்கு தரப்பட்ட ஒரு குறுங்கோணத்துடன் கூட்டப்பட வேண்டிய குறுங்கோணம் தரப்பட்ட கோணத்தின் நிரப்பு கோணம் எனப்படும். என்ன எனப்படும்? நிரப்பு கோணம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க.
ஒரு கோணத்தின் பருமன் எங்களுக்கு தந்திருந்தா அந்த கோணத்தின் நிரப்பு கோணத்தை எங்களால என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதுக்கு 90 பாகையில இருந்து என்ன செய்யணும்? தரப்பட்ட கோணத்துல எண்ணிக்கையை கழிக்கணும். பெருமானத்தை கழிக்கணும். தரப்பட்ட கோணத்தின் பெருமானத்தை நாங்க என்ன செய்யணும்? கழிக்க வேண்டும். சரி, ஓகே. அப்ப இங்க இந்த நோட்டுக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. இந்த நோட்டை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கூட்டுத்தொகை 90 ஆவதற்கு தரப்பட்ட ஒரு கூறுங்கோணத்துடன் கூட்டப்பட வேண்டிய கூறுங்கோணம் தரப்பட்ட கோணத்தின் நிரப்பு கோணம் ஆகும். அப்ப 90 பாகையில இருந்து கழிச்சு விட்டா சரி. இப்ப 25 பாகை அதன் நிரப்பு கோணம் எத்தனையா காணப்படும்? 75. மகன் யோசிக்காம ஆன்சர் பண்ணக்கூடாது. 75. நல்லா பாருங்க. 25 65. 65 பாகை. 65 பாகை. 65ஓட அணைக்குல 5 கூட்டினா 70, 70, 20, 90. சரியா? இப்படித்தான் இருக்கும் நம்மட ஆன்சர் பண்ணக்கல. அப்புறம் அவசரத்துல பிழைய விட்டுற வேண்டியது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு கழிச்சு பார்த்துட்டு போடுறது தானே, சொல்றது தானே. சரி, நோட் பண்ணியாச்சா? சார், அப்ப இந்த பாருங்க, ஒன்று செய்து காமிச்சிருக்கு. நீங்க நினைக்கல ஒன்று இங்க செய்து காமிச்சிருக்குது. 30 பாகையையும் 60 பாகையையும் கூட்டினா 90. எப்படி? 30ஐயும் 60ஐயும் கூட்டினா எவ்வளவு? 90. ஆகவே 30 நிரப்பு கோணம் 60 பாகை. 30 நிரப்பு கோணம் எவ்வளவு? 60 பாகை. மாத்தி சொல்றதா இருந்தா எப்படி சொல்லுவீங்க? 60 நிரப்பு கோணம் 30. வெரி குட். அப்படி சொல்ல தெரிஞ்சிருக்கணும். 30 நிரப்பு கோணம் 60 பாகை. அதர்வைஸ் 60 நிரப்பு கோணம் 60 நிரப்பு கோணம் 30 பாகை. 30 பாகை. இப்போ ஓகேவா? ஓகே சார். அப்ப கிளியர் தானே? ஓகே சார். இப்ப நிரப்பு கோணம் யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? நோ சார். அப்ப 90 பாகைக்கு சோடிய போடணும். எத்தனை பாகைக்கு சோடி போடணும்? 90 பாகை. 90 பாகைக்கு. அப்ப இங்க கூட்டல் கழித்தல் கிளியரா இருக்கணும். கூட்டல் கழித்தல் கிளியரா இருந்தா நிரப்பு கோணத்துல சிக்கல்கள் வராது. சரி, இந்த உதாரணத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த உதாரணத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே சார். நோ சார். சரி, நோட் பண்ணி முடிவா? ஓம் சார். முதலாவது உதாரணம் நோட் பண்ணுங்க. ட்ரை பண்ண முடியுமா தான் ட்ரை பண்ணுங்க. 90ல இருந்து எத்தனை கழிப்பீங்க? 38. கண்டுபிடிச்சிட்டீங்களா? நோ சார். கண்டுபிடிச்சாச்சு சார். 62 பாகை. 52 பாகை சார். 62 பாகை. 62னா பிழை. 52. 52 பாகைனா சரி. வெரி குட். அப்ப நிறைய பேருக்கு இங்க கழித்தல் பிரச்சனை இருக்குது. சரியா? அப்ப நிரப்பு கோண ஜோடியின் கூட்டுத்தொகை 90 பாகை ஆகையால் சரியா 90ல இருந்து 38 கழிக்கணும். 9ல இருந்து 0க்கு கடன் கொடுப்பீங்க. 9ல இருந்து 0க்கு எத்தனை கடன் கொடுப்பீங்க? 1.
அப்போ 9ல இருந்து 1 கொடுத்துட்டா இப்ப இந்த பக்கம் 9 இருக்குமா வேற பெருமானம் இருக்குமா? வேற பெருமா. அப்ப 9ல இருந்து இங்க 1 கொடுத்தாச்சு. கொஞ்சம் இருங்க. 9ல இருந்து இங்க 1. எஸ் சார். இப்ப ஷேர் ஆகிடுச்சு. ஓகே சரி. அப்ப இங்க கவனிங்க. ஓகே சார். 9ல இருந்து 1 கடன் கொடுத்தா இந்த இடத்துல 10. இந்த இடத்துல எவ்வளவு? 10. இப்ப இங்க இருக்கிற 9 இல்ல. 9ல இருந்து 1 கொடுத்தாச்சு. அப்ப இங்கிட்ட எத்தனை இருக்கும்? 8. அப்ப 10ல இருந்து 8 போனா 2. 8ல இருந்து 3 போனா எவ்வளவு? 5. கொண்டு செல்லலுடன் கழிக்கணும். கடன் வாங்கி கழித்தல், கொண்டு செல்லலுடன் கழித்தல், அதை மறந்துடக்கூடாது. அப்ப இப்படி இந்த சின்ன சிறுபிள்ளை தினமா கழிச்சீங்கன்னு சொன்னா சிக்கலாகி போயிடும். அப்ப 38 பாகை என்ற நிரப்பு கோணம் எத்தனை பாகை? 52 பாகை. ஓகேவா? 52 பாகை. சரியா? அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஆள்கிட்ட இருந்து 1 கடன் கொடுத்துட்டா அதே பெருமானம் அந்த இடத்துல இருக்காது. சரியா? அந்த 1 குறைச்சி போட்டுட்டு தான் இன்னைக்குல பார்க்கணும். அப்ப 90ல இருந்து 38 கழிக்கிறோம். 9ல இருந்து 0 கொடுத்தா 10. 10ல இருந்து 8 போனா 2. கணக்குல 9 இல்ல, அந்த இடத்துல 8 இருக்குது. அப்ப 8ல இருந்து 3 கழிச்சீங்கன்னா 5. ஆகவே 38 பாகை என்ற நிரப்பு கோணம் 52 பாகை. சரியா? ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சார் அப்ப கிளியர் தானே? சார் இப்ப இங்க பாருங்க. ஏபிசி 48 பாகை, பிக்யூஆர் 66 பாகை, கேஎல்எம் 42 பாகை, எக்ஸ்ஒய்இசட் 24 பாகை. இப்படி 4 கோணங்கள் இருக்குது. இதுல 2 கோணத்தை நீங்க சோடி ஆக்கணும். 48ஓட யார சோடி ஆக்குவீங்க? 42. 48 பாகையும் 42 பாகையும் கூட்டி பாருங்க. 48ஐயும் 42ஐயும் கூட்டினா 90 வருதாண்டு. 90 வருது என்ன? ஆகவே கோணம் ஏபிசி வேகமா நோட் பண்ணணும். கோணம் ஏபிசி கூட்டல் கோணம் கேஎல்எம். அப்படித்தானே? கேஎல்எம். ஆகவே இந்த 2 கோணங்கள் ஜோடிகளும் 90 பாகை இருக்கனால இவங்க 2 நிரப்பு கோணம். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி அடுத்தது எழுதலாம் தானே? 66ஐயும் 24 பாகை. ரெண்டையும் கூட்டினா வரதா 90? வரும் சார். வருது. ஆகவே பிக்யூஆரும் அப்ப இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். அப்ப இங்க கூட்டல் கழித்தல் தான் இங்க தேவை. அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. கூட்டல் கழித்தல் தான் இங்க தேவை. அப்ப அதுல நீங்க கிளியர் இல்லாட்டி, தெளிவு இல்லாட்டி இந்த இடத்துல இது செய்ய முடியாது. ஓகேவா? ஆகவே கோணம் ஏபிசி கமா கோணம் கேஎல்எம் ஒரு நிரப்பு கோண சோடி. அதே மாதிரி கோணம் பிக்யூஆர் கமா கோணம் எக்ஸ்ஒய்இசட் இன்னும் ஒரு நிரப்பு கோண சோடி. சரிதானே? சார் ஸ்கிரீனை மாத்த போறேன். நோட் பண்ணியாச்சா? ஓம் சார். சரியா? சரி, அடுத்த தலைப்பு போடுங்க. மிகை நிரப்பு கோணங்கள். என்னது? மிகை நிரப்பு கோணம். இப்ப இந்நேரம் நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். நிரப்பு கோணம் 90 இருந்தா மிகை நிரப்பு எத்தனையா இருக்கும்?
180. சரி, அப்ப நான் இந்த ஸ்கிரீன்ல 2 படம் தந்திருக்கேன். ஓகே, ஸ்கிரீன்ல 2 படங்கள் தந்திருக்கேன். ஒரு கோணம் KLM, இன்னொரு கோணம் XYZ. KLM 50 பாகை காணப்படுது, XYZ 130 பாகை காணப்படுது. அப்ப 130ஐயும் 50ஐயும் கூட்டினா 180 வருமா? வரும் சார். வரும். அப்ப அங்க சொன்ன மாதிரி கேட்டா இங்க விளக்கம். ஆனா இங்க 90 அல்ல, இந்த இடத்துல 180. அப்ப யார் 2 கோணங்களை கூட்டும் பொழுது 180 பாகை வருதோ அந்த 2 கோணங்களும் மிகை நிரப்பு கோண சோடிகள். என்ன கோண சோடிகள்? மிகை நிரப்பு மிகை நிரப்பு கோண சோடிகள் ஆகும். ஓகேவா? ஓகே சார். தலைப்பை போட்டிருப்பீங்க, இந்த படத்தை குறிக்க வரைங்க. வரைந்தாச்சு சார். எல்லாரும் வரைஞ்சிட்டீங்களா? கொஞ்சம் குயிக் பண்ணுங்க மகன். சரியா? ஒரு 2 தலைப்பு சரி இதுல பார்க்கணும், 2 தலைப்பு சரி இதுல பார்க்கணும். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. ஓகே சார். அப்ப இப்பதான் கவனிங்க, 2ஐயும் கூட்டி பார்த்துருக்குது. KLM-ஐயும் XYZ-ஐயும். அப்ப 50ஐயும் 130ஐயும் கூட்டினா 180 பாகை வருது. எத்தனை பாகை வருது? 180 பாகை வருது. ஆகவே 180 பாகை வாரனால அப்ப இந்த 2 கோணங்களும் என்ன கோணங்கள் எனப்படும்? மிகை நிரப்பு மிகை நிரப்பு கோணச்சோடி எனப்படும். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு கோணச்சோடியின் கோணங்களின் கூட்டுத்தொகை, ஒரு கோணச்சோடியின் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். 181, 179 அதெல்லாம் செல்லாது. சரியா 180 பாகை இருக்கணும். சரியா 180 பாகை வருமா இருந்தா அந்த 2 கோணங்களும் மிகை நிரப்பு கோண சோடிகள் எனப்படும். என்ன கோண சோடிகள் எனப்படும்? சரியா? சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாபம். ஓகே சார், நோட் பண்ணி. இந்த படம் 2 வரைஞ்சிருக்கணும், இந்த செய்கவலிய வரைஞ்சி எழுதியிருக்கணும், அதுக்கு கீழே இந்த நோட்டை நோட் பண்ணியிருக்கணும். இன்னும் யாருக்காவது டைம் வேணுமா? நோ சார். ஒரு மணித்தியாலம் இப்படிங்கிறதுக்கு முன்னுக்கு போயிடும். அதனால கொஞ்சம் வேகமா நோட் பண்ணீங்கன்னா சரி. சார், அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த KLM-உம் கோணம் XYZ-உம், கோணம் KLM-உம் கோணம் XYZ-உம் ஆகிய ஒரு மிகை நிரப்பு கோணச்சோடி ஆகும். என்ன கோணச்சோடி ஆகும்? அப்ப யார் 2 கோணங்கள் கூட்டும் பொழுது, சரியா, கூட்டும் பொழுது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, கூட்டும் பொழுது 180 பாகை வருதோ, எத்தனை பாகை? 180 பாகை வருதோ அந்த 2 கோணங்களும் என்ன எனப்படும்? இரண்டாவது உதாரணம் 60ஐ 120ஐயும் கூட்டுறோம். எத்தனையும் கூட்டுறோம்? 60ஐ 120ஐயும் கூட்டினா 180 வருமா? ஆகவே 60 பாகை இந்த மிகை நிரப்பு கோணம் எத்தனை? 120 பாகை. 120 இந்த மிகை நிரப்பு எத்தனை? 60 பாகை. இப்படி 2 வழிகள்ல சொல்லலாம். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நிரப்பு கோணத்தை கண்டுபிடிக்கணுமா 90ல கழிப்பீங்க. மிகை நிரப்பு கோணத்தை கண்டுபிடிக்கணும்னா 180. 180ல இருந்து கழிப்போம். எத்தனையில இருந்து கழிக்கணும்?
180. 180. இந்த இடத்துல என்ன சிக்கல்? கொண்டு செல்லலுடன் கழித்தல் மட்டும்தான் சிக்கலா இருக்கும். அதாவது கடன் வாங்கி கழித்தல். அதுல நீங்க நல்ல கிளியரா இருக்கணும், தெளிவாக இருக்கும். அதை இங்க சிக்கலாக்கி கொண்டா இந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு கடினமா தான் இருக்கும். அப்ப அதை நீங்க என்ன செய்யணும்? அடிக்கடி நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொள்ளணும். சரியா? ஓகேவா? அப்ப இந்த உதாரணத்தை பாருங்க. இத கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். இத தரப்பட்டுள்ள இரு உருக்களிலும் உள்ள கோணச்சோடிகள் மிகை நிரப்பு கோணச்சோடிகளா என விளக்குக. என்ன சொன்னா 62 118 கூட்டினா 180 வருது. கூட்டி பாருங்க. 118 பாகை 62 பாகை. நானும் ஒருக்கா செக் பண்ணி கொள்றேன். 8 2 கூட்டினா 10 மகன். அப்ப மீதி 1 6 3 7. அப்ப 7 3 8. ஓகே. அப்ப கரெக்டா 180 பாகை என்ன செய்யுது? வருது சார். அப்ப ஆகவே இங்க 180 பாகை வாரனால கோணம் ஏஓசியும் கோணம் பிக்கு வாரும் மிகை நிரப்பு கோணங்கள் ஆகும். என்ன கோணங்கள் ஆகும்? அப்ப எழுதிக் கொள்ளுங்க. ஆகவே கோணம் ஏஓசி கமா கோணம் பிக்யூஆர் மிகை நிரப்பு கோணச்சோடிகள் ஆகும். என்ன கோணச்சோடிகள் ஆகும்? மிகை நிரப்பு கோணச்சோடிகள். காரணம் வந்து இந்த இருக்குது. இதுதான் காரணம். என்னது காரணம்? 118 பாகையும் 62 பாகையும் கூட்டினா 180 பாகை வருது. அதுதான் இங்க காரணம். ஓகேவா? சார் இப்ப நல்லா சொல்லுங்க. இப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நிரப்பு கோணம் என்றா மிகை நிரப்பு கோணம் என்றா யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குதா? இல்ல சார். சார் அப்ப எல்லாரும் கிளியர்? இல்ல சார். சரி, ஓகே. முதலாவது பயிற்சி பாருங்க. முதலாவது பயிற்சி சரியா? பிரதி செய்து பூரணப்படுத்துக. பருமன் 60 பாகை ஆக உள்ள கோணத்தின் நிரப்பு கோணத்தின் பருமன். நல்லா கவனிக்கணும். நிரப்பு கோணம் என்ன கோணம்? அப்ப இடைவெளிக்கு எத்தனை வரும்? 30 பாகை. ஓகே, வெரி குட். இடைவெளியில 30 பாகை. அதுல இன்னொரு கேள்வி இருக்குது. 60 பாகை ஆக உள்ள கோணத்தின் மிகை நிரப்பு கோணம் எத்தனை இடைவெளிக்கு? 120 பாகை. அப்ப இது ரெண்டும் ஓகேவா? இதுல யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? அப்ப அதே மாதிரிக்கே அடுத்த கேள்விகளை செய்யலாம் தானே? யாருக்காவது 2வது கேள்வி 3வது கேள்வி 4வது கேள்வியில பிரச்சனை இருக்கா? சரியா? ஓகே சார். இப்ப இங்க பாருங்க. ஏபிசி 72 பாகை. ஏபிசி எத்தனை பாகை? அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. நல்லா யோசிக்கணும். 72ஓட யார கூட்டினா 90 பாகை வரும்? 18 பாகை. வெரி குட். 72ஓட 18 கூட்டினா தான் 90 பாகை. ஓகே தானே? அப்ப இது ஒரு சோடி. எத்தனை சோடி கேட்டிருக்காரு? 2 சோடி. 15 பாகையோட கூட்டுறதுக்கு ஆள் இருக்குதா? சார். 75 பாகை. அப்ப 2 கோண சோடிகள் இருக்குதா? நீங்க நிரப்பு கோணம். அப்ப இந்த மாதிரி
இது ரெண்டையும் இப்படி கூட்டி போட்டுட்டு ஆங்கில எழுத்துக்களை இங்க அடைப்புல எழுதும். அப்ப ஏபிசி அதுதான் இங்க சரியான ஆன்சர். மேல கூட்டி பாப்பீங்க, அது ரீசன். ஆன்சர் வந்து இப்படி அடைப்புல எழுதணும். ஏபிசியும் பிஓசி. சரி, அப்ப ஓகேவா? இப்ப அப்ப இப்ப ஒரு சோடி தான் எனக்கு எழுதியிருக்கேன். இன்னும் ஒரு சோடியை எழுதுவோம். எழுதலாம் தானே? ரெண்டாவது சோடி என்ன வரும்? 15 பாகையும் 75 பாகையும். சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். கோணம் PQR-உம் கோணம் DEF-உம். கோணம் PQR கோணம் DEF. அப்ப கிளியர் தானே சார்? அப்ப அதே போல இப்ப அடுத்தது பாருங்க. இங்க எங்களுக்கு தந்திருக்க கோணங்களோட பெருமானங்களை பார்த்து 180க்கு செக் பண்ணணும். 72ஓட கூட்டுனா 180 வரைக்கு ஆள் இருக்குதா? அப்ப 78 பாகையும் 108 பாகை. 108 பாகை. அப்ப ஓகே தானே? அப்ப இந்த கேள்வி செய்யலாம், யாருக்கும் பிரச்சனை இல்ல. ஓகே. மூணாவது கேள்வி பாருங்க. தரப்பட்டுள்ள உருவில் கோணம் BOC, COD ஆகியவற்றின் கூட்டுத்தொகை யாது? இதா இருக்குது BOC, இதா இருக்குது BOC, இதா இருக்குது COD. ரெண்டையும் கூட்டினா எத்தனை பாகை வருது? 90 பாகை வருது. அப்ப இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் அடுத்த கேள்வியை கேட்கிறான். சரியா? ரெண்டையும் கூட்டினா 90 வருது. அப்ப BOC இந்த நிரப்பு கோணம் யாது? COD. பெருமானத்தை போடுற இல்ல, ஆங்கில எழுத்துல தான் இங்க எழுதும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்து கேட்கிறாரு, AOD-யின் பெருமானம் யாது? ஏ இந்த இருக்குது. சரியா? AOD. அப்ப இது அவலத்தையும் கூட்டணும். 20, 25, 65. அவலத்தையும் கூட்டினா எத்தனை? 110 பாகை. வெரி குட். 110 பாகை. அப்ப AOD 110னா 110ஓட யார கூட்டினா 180 வரும்? அப்ப இது ரெண்டையும் கூட்டி காமிப்பீங்க. 110 பாகை கூட்டல் 70 பாகை. அப்ப ரெண்டையும் கூட்டினா எத்தனை பாகை? 180 பாகை. அப்ப DOE-யின் மிகை நிரப்பு கோணம் யாது? AOD. அப்ப ஓகேவா? ஓகே சார். கடைசி கேள்வி, அதுல இறுதி பகுதி. DOE-யின் நிரப்பு கோணம். அப்ப DOE 70 பாகை. அப்ப 70க்கு சோடி போடுங்க. எத்தனை? 90ல இருந்து 70 என்ன செஞ்சிருக்கணும்? 70 கழிக்கணும். அப்ப எத்தனை பாகை? 20 பாகை. யாருக்கு 20 காணுது? யாருக்கு 20 வருது? AOB. ஓகேவா? ஓகே சார். சார் அப்ப கிளியர் தானே? சார் அப்ப இந்த ரெண்டு தலைப்பு இன்னைக்கு காணும். அடுத்த கிளாஸ்ல ஒரு பேலன்ஸ் 2-3 தலைப்புகளை செய்திருவேன். சரியா? ஓகே. ஏன்னா 1 மணித்தியாலம் நோம்புல உள்ளவங்களும் இருக்கீங்க நினைக்கல. அதனால உங்களை எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. இந்த ரெக்கார்டிங் இன்னைக்கு நைட் இப்ப கொஞ்சத்துல போட்டுருவேன் என் யூடியூப்ல. உங்களோட குரூப்ல லிங்கை ஷேர் பண்ணுவாங்க. தயவு செய்து நினைக்கல 18 மாணவர்கள் இருக்கீங்க. நீங்க 18 பேரும் ஒரு சப்ஸ்கிரைபா தரணும். அப்ப இந்த 18 என்ற சப்ஸ்கிரைப்ல அதிகரிச்சிருக்கணும் கட்டாயம்.
அதுல என் எனக்கு என் யூடியூப் சேனல்ட ஒரு சின்ன ஒரு லோகோ போட்டு வச்சிருக்கேன், ஒரு முகமூடி மாதிரி. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பக்கத்துல சப்ஸ்கிரைப்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். அப்போ அதுல கிரேட் 8 அப்படின்னு முதல்ல போட்டிருப்பேன். அப்ப கிரேட் 8ல உள்ள வீடியோஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களோட எண்கோளம் பாடம் போட்டிருந்தேன், பாத்தீங்களா எல்லாரும்? ஆம் சார். ஓ சார். அப்ப அதுல பார்த்தவங்க கட்டாயம் ஒரு சப்ஸ்கிரைபர் தந்திருக்கோம். அதை நீங்க மறந்துட்டீங்க போல. சரியா? சப்ஸ்கிரைபர் தர்றது தான் எனக்கு ஒரு உதவி, நீங்க செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மற்றவங்களுக்கும் அப்படியே போய் சேரும். அப்ப அப்படியே எல்லாருக்கும் அது பன்முகப்படும் பொழுது எல்லாருக்கும் ஒரு பிரயோசனமாக இருக்கும். சரியா? அடுத்தது 1000 சப்ஸ்கிரைப் மேல இருந்தா சின்ன ஒரு வருமானமும் அதுல வரும். அப்ப எதிர்காலத்துல உங்களுக்கு இலவசமாக கிளாஸுகளை செய்யலாம். ஓகேவா? ஓகே சார். சரி, அப்ப குட் நைட். ஓகே சார். குட் நைட் சார். பாய் சார். பாய் சார். தேங்க் யூ சார். குட் நைட். பாய் சார். குட் நைட் சார்.